Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Scholab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 12 ஆட்டம்ஸ்ல இருந்து அதோட இன்ட்ரோடக்ஷனை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். எக்ஸாம்க்கு தேவையானது எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா, பயமே இல்லாம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். சரி, உனக்கு ஒரு சிம்பிள் கேள்வி. நம்ம கிச்சன்ல கேஸ் ஸ்டோவ் மேல தெரியாம கொஞ்சம் உப்புத்தூள் பட்டுடுச்சுன்னா அந்த ஃப்ளேம் உடனே ஒரு மாதிரி பிரைட் yellow கலர்ல எரியும். பாத்திருக்கியா? ஆமாமா, பாத்திருக்கேன். அதே மாதிரிதான் தீபாவளிக்கு வெடிக்கும்போது சிலது பச்சை கலர்ல வரும், சிலது நீல கலர்ல. ஏன் அப்படி வேற வேற கலர்ஸ் வருது? பெர்ஃபெக்ட் கொஸ்டின். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இதுக்கும் டெம்பரேச்சருக்கும் நேரடி சம்பந்தம் இல்ல. என்னது, டெம்பரேச்சருக்கும் கலருக்கும் சம்பந்தம் இல்லையா? இல்ல. இப்ப பாரு, ரோட்லலாம் நியான் சைன் போர்ட்ஸ் இருக்குல்ல, அது ஒன்றும் அவ்வளோ சூடா இருக்காது. ஆனா எவ்வளோ பிரைட்டா சிவப்பு இல்லனா நீல கலர்ல லைட் கொடுக்குது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு இரும்பு கம்பிய சூடு பண்ணா முதல்ல சிவப்பா மாறும், அப்புறம் இன்னும் சூடு பண்ணா மஞ்சள், அப்புறம் வெள்ளைன்னு மாறுமே. அப்ப அது தப்பா? நல்ல கேள்வி. நீ சொல்றது தப்பில்ல. ஆனா அது வேற ஒரு கான்செப்ட். அதுக்கு பேரு பிளாக் பாடி ரேடியேஷன். ஆனா இங்க ஒரு எலிமெண்ட் தானா லைட்டை வெளியிடும் போது அந்த கலர் டெம்பரேச்சரை பொறுத்ததில்ல. அப்போ எதை பொறுத்தது? அந்த எலிமெண்டோட ஆட்டம்குள்ள இருக்கிற அந்த யூனிக் ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் பொறுத்தது. சொல்லப்போனா ஒவ்வொரு ஆட்டமோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. ஆட்டமோட ஃபிங்கர் பிரிண்டா? அது என்ன புதுசா இருக்கு? சரி, இதை இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே ஆட்டம்ஸ்னால தான் ஆனது. இந்த ஆட்டமோட பேசிக் ஸ்ட்ரக்சரை ரதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சாரு. அது ரொம்ப சிம்பிள். சென்டர்ல ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஹெவியான பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுத்தி நெகட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் பண்ணும். ஓ சரி, இது நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி தானே? நடுவுல சூரியன், அதை சுத்தி பிளானெட்ஸ் வருது. அப்போ நியூக்ளியஸ் தான் சூரியன், எலக்ட்ரான்ஸ் தான் பிளானெட்ஸ், அப்படிதானா? ஆமா, அது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். நிறைய பேர் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த சயின்டிஸ்ட் அப்படி யோசிக்கும் போதுதான் பிசிக்ஸ்லயே ஒரு பெரிய சிக்கல் ஆரம்பிச்சது. ஒரு பெரிய கிரைசிஸ். கிரைசிஸா? அதுல என்ன பிரச்சனை வந்தது? பிரச்சனை என்னன்னா, பிளானெட்டுக்கு சார்ஜ் கிடையாது, ஆனா எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ இருந்த பிசிக்ஸ் ரூல்ஸ் படி, அதாவது மேக்ஸ்வெல்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசம் படி, எந்த ஒரு சார்ஜ்ட் பார்ட்டிகிள் ஒரு சர்க்கிள்ல சுத்தினாலும் அது ஆக்சிலரேட் ஆகும். அப்படி ஆக்சிலரேட் ஆகிற பார்ட்டிகிள் கண்டினியூஸா எனர்ஜிய லைட்டா வெளியே ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பொறுங்க, அதோட அர்த்தம் என்ன? எலக்ட்ரான் அப்படி சுத்தி சுத்தி வந்தா அது எனர்ஜியை லூஸ் பண்ணுமா? எக்ஸாக்ட்லி. ஒரு காரை சர்க்குலர் ட்ராக்ல ஓட்டிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு செகண்டும் அது ஃபியூவலை லூஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல ஸ்லோவாகி ட்ராக்ல சுத்த சக்தி இல்லாம நடுவுல போய் இடிச்சிடும், கிராஷ் ஆயிடும். அதே மாதிரி தான் அந்த எலக்ட்ரானும் எனர்ஜியை லூஸ் பண்ணி அப்படியே ஸ்பைரல் போட்டுக்கிட்டே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல நியூக்ளியஸ்குள்ள போய் விழுந்துடணும். ஐயோ! அப்படி நடந்தா ஆட்டமே கொலாப்ஸ் ஆயிடும். நீ, நான், இந்த உலகம் எதுவுமே இருக்காது. ஆனா உண்மையில ஆட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. அப்போ அந்த காலத்துல இருந்த பிசிக்ஸ் ரூல்ஸ் தப்பா? அதுல ஏதோ பெரிய தப்பு இருந்திருக்கு, அப்படிதானே? தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ரூல்ஸ் ஆட்டமோட அந்த சின்ன சைஸ்க்கு பொருந்தல. இதுதான் அந்த கிரைசிஸ். இதை சால்வ் பண்ணதான் நீல்ஸ் போர் ஒரு ரெவல்யூஷனரி, கொஞ்சம் கிறுக்குத்தனமான ஒரு ஐடியாவோட வந்தாரு. அப்படியா? அப்படி என்ன ஐடியா அது? போர் சொன்னாரு, ஓகே, எலக்ட்ரான்னால அதோட இஷ்டத்துக்கு எங்க வேணா சுத்த முடியாது. ஹைவேல ஸ்பெசிபிக் லேன்ஸ் இருக்கிற மாதிரி ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான்ஸ்க்காக சில ஸ்பெஷல் ஆர்பிட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸ்பெஷல் ஆர்பிட்ஸா? ஆமா, அந்த ஸ்பெஷல் ஆர்பிட்ஸ்ல சுத்தும் போது எலக்ட்ரான் எனர்ஜியை லூஸ் பண்ணாது அப்படின்னு சொன்னாரு. ஓ, லேன் 1, லேன் 2, லேன் 3 மாதிரியா? அப்போ ஒரு எலக்ட்ரான்னால லேன் 1க்கும் லேன் 2க்கும் நடுவுல போக முடியாதா? சரியா கேட்ட. முடியவே முடியாது. அதுதான் இதுல இருக்கிற மேஜிக். ஒரு எலக்ட்ரான் லேன் 1ல இருந்து லேன் 2க்கு போகணும்னா அது டிராவல் பண்ணாது, அது ஜம்ப் பண்ணும். ஜம்ப் பண்ணுமா? ஆமா, ஒரு செகண்ட்ல இங்க இருந்து அங்க டெலிபோர்ட் ஆன மாதிரி. இந்த ஜம்புக்கு அதுக்கு கரெக்டான அளவு எனர்ஜி தேவைப்படும். ஓ, அப்ப எனர்ஜி கிடைச்சா அது மேல இருக்கிற லேனுக்கு ஜம்ப் பண்ணும். சரி, திரும்ப கீழே வரும்போது என்ன ஆகும்? சூப்பர் கேள்வி. மேல இருக்கிற லேன்ல இருந்து கீழே இருக்கிற லேனுக்கு ஜம்ப் பண்ணும்போது அதுக்கு தேவையில்லாத அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜிய லைட்டா வெளியே விடும்.
ஆ அந்த வெளியே வர்ற லைட்டோட கலர் அந்த ரெண்டு லேனுக்கும் நடுவுல இருக்கிற எனர்ஜி கேப்பை பொறுத்தது. சோடியம்ல அந்த கேப் எல்லோ கலர் லைட்டை கொடுக்குது. வேற எலமெண்ட்ஸ்ல அந்த கேப் வேற, சோ கலரும் வேற. வாவ்! அப்ப நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த ஃபயர்வொர்க்ஸ் கலருக்கு காரணம் இந்த எலக்ட்ரான் ஜம்ப்ஸ் தான். இப்ப புரியுது. கரெக்ட். சரி, இந்த டெத் ஸ்பைரல் பிரச்சனைய பத்தி நம்ம என்சிஆர்டி புக் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அதுல இருக்கிற அந்த வரிகளை கொஞ்சம் படி. ஓகே. According to classical electromagnetic theory, an accelerating charged particle emits radiation in the form of electromagnetic waves. The energy of an accelerating electron should therefore continuously decrease. The electron would spiral inward and eventually fall into the nucleus. Thus, such an atom cannot be stable. இதுல ஆக்சிலரேட்டிங் சார்ஜ்ட் பார்ட்டிகல்னு சொல்றாங்களே, அது என்ன? நான் நினைச்சேன் ஆக்சிலரேட்டிங்னா ஸ்பீட் அதிகமாகிறத மட்டும்தானு. எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல தானே சுத்துது. நல்ல டவுட். பிசிக்ஸ்ல ஆக்சலரேஷன்னா ஸ்பீட் மாறுறது மட்டும் இல்ல, டைரக்ஷன் மாறினாலும் அது ஆக்சலரேஷன் தான். அப்படியா? ஆமா. ஒரு கல்லுல கயிறு கட்டி சுத்தும்போது அது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல சுத்தினாலும் உன் கை ஒவ்வொரு செகண்டும் அந்த கல்லை உள்ள பக்கமா இழுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லனா அது நேரா போயிடும். அந்த இழுக்கிற விஷயம் தான் ஆக்சிலரேஷன். ஓ, அப்போ சர்க்கிள்ல சுத்துறதாலேயே எலக்ட்ரான் ஆக்சிலரேட் ஆகிட்டே தான் இருக்கு. சரி சரி, புரியுது. ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு. என்னது? அப்போ அந்த காலத்து பிசிக்ஸோட ரொம்ப பவர்ஃபுல் பேசிக் ரூல்ஸே ஆட்டம்குள்ள வேலை செய்யலையா? பிளானெட்ஸ், கரண்ட், மேக்னெட்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ரூல்ஸ் ஒரு சின்ன ஆட்டம்குள்ள போய் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த சயின்டிஸ்ட்க்கு எவ்வளோ பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். அன்பிலீவபிள் ஷாக். பிசிக்ஸோட ஃபவுண்டேஷனே ஆடி போச்சு. அந்த ரூல் புக்கை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியலன்னு தெரிஞ்சிடுச்சு. அததான் கிரைசிஸ்னு சொன்னேன். அந்த கிரைசிஸ்ல இருந்து பிசிக்ஸை காப்பாத்த போர் கொண்டு வந்த ஐடியா தான் இந்த ஸ்பெஷல் ஆர்பிட்ஸ். இங்க பிசிக்ஸோட ரூல்ஸே அவர் மாத்தி எழுதினாரு. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. போரோட முதல் விதி, அதாவது பாஸ்டுலேட் என்னன்னா, எலக்ட்ரான்ஸ் ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் அல்லது ஸ்டேபிள் ஆர்பிட்ஸ்ல இருக்கும்போது அவங்க எனர்ஜியை ரேடியேட் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் தான் நம்ம ஹைவே எனாலஜில பார்த்த ஸ்பெஷல் லேன்ஸ். இந்த ஐடியா தான் அடுத்த டாபிக், அதாவது போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம்க்கு ரொம்ப முக்கியமான பேஸ். அப்போ கிளாசிக்கல் பிசிக்ஸ் ரூல்ஸ்ல இருந்து இந்த ஆர்பிட்ஸ்க்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டார். கரெக்ட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல மார்க் லூஸ் பண்ற சில காமன் தப்புகளை பார்ப்போம். இதுல முதல் தப்பு நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். நான் சொன்னதா? என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் மிஸ்கன்செப்ஷன், ஆட்டம் ஒரு மினி சோலார் சிஸ்டம் மாதிரி. எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுத்தி எந்த டிஸ்டன்ஸ்ல வேணாலும் இருக்கலாம். இது ஒரு பெரிய தப்பு. ஓ, உண்மை என்னன்னா, பிளானட்ஸால சூரியனை சுத்தி எந்த டிஸ்டன்ஸ்ல வேணாலும் சுத்த முடியும். ஆனா எலக்ட்ரான்ஸ் அப்படி இல்ல. அவங்க ஸ்பெசிபிக் எனர்ஜி லெவல்ஸ்ல மட்டும்தான் இருக்க முடியும். ஓ, அப்போ ஒரு ரேம்ப்ல நடக்கிற மாதிரி ஸ்மூதா இல்ல, ஆனா ஒரு ஸ்டேர் கேஸ்ல ஏறுற மாதிரி ஸ்டெப்ஸ்ல மட்டும்தான் கால் வைக்க முடியும். 2 ஸ்டெப்புக்கு நடுவுல நிக்க முடியாது. அந்த ஸ்டெப்ஸ் தான் அந்த ஸ்பெஷல் ஆர்பிட்ஸ். இப்போ இன்னும் கிளியரா புரியுது. பர்ஃபெக்ட்டா சொன்னேன். அந்த ஸ்டேர்கேஸ் அனாலஜி தான் கரெக்ட். நவ் செகண்ட் மிஸ்கன்செப்ஷன். இது நம்ம இன்ட்ரோல பேசுனதோட கனெக்ட் ஆகுது. ரொம்ப ஹாட்டான ஆட்டம்ஸ் ஹாட்டான கலர்ஸை, அதாவது ப்ளூ அல்லது வயலட் லைட்டை கொடுக்கும். ஆமா, அது லாஜிக்கலா தானே இருக்கும். அப்போ அது தப்பா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது தப்பு. உண்மை என்னன்னா, ஒரு எலமெண்ட் எமிட் பண்ற லைட்டோட கலர் அந்த எலமெண்டோட ஸ்டேர்கேஸ் டிசைனை பொறுத்தது. ஸ்டேர்கேஸ் டிசைனா? அதாவது அந்த எனர்ஜி லெவல் ஸ்டெப்ஸ்க்கு நடுவுல எவ்வளோ கேப் இருக்குங்கிறத பொறுத்தது. டெம்பரேச்சர் அந்த லைட்டோட பிரைட்னஸை தான் அஃபெக்ட் பண்ணும், கலரே இல்ல. ஓகே, அப்போ சோடியமோட ஸ்டேர்கேஸ் டிசைன் எப்பவுமே எல்லோ கலர் லைட்டை தான் வெளியே தள்ளும். நாம அதிகமா சூடாக்குனா நிறைய எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் பண்ணும், ஸோ நிறைய எல்லோ லைட் வரும். அதனால அது பிரைட்டா இருக்கும். ஆனா கலர் எப்பவுமே எல்லோ தான். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. கலர் டெல்ஸ் யூ தி எலிமெண்ட், ஆனா பிரைட்னஸ் டெல்ஸ் யூ தி டெம்பரேச்சர். சோடியம் எப்பவுமே எல்லோ லைட் தான் கொடுக்கும். அது கூலா இருந்தாலும் சரி, ரொம்ப ஹாட்டா இருந்தாலும் சரி. நல்ல விஷயம். இது எக்ஸாம்ல கண்டிப்பா மார்க் சேவ் பண்ணும். கண்டிப்பா. சரி, இந்த சாப்டரை எப்பவுமே மறக்காம இருக்க சில சிம்பிள் மெமரி ட்ரிக்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இந்த ஃப்ரேஸை ஞாபகம் வச்சுக்கோ. ஆட்டம் ஏன் ஸ்டேபிளா இருக்கு? ஏன்னா எனர்ஜி பாக்கெட்ஸ்ல வரும், பைப்ல வராது. பாக்கெட்ஸ்ல வருமா? பிஸ்கட் பாக்கெட்ஸ் மாதிரி. நம்மளால ஒரு பாக்கெட் 2 பாக்கெட்னு வாங்க முடியும். ஆனா 1.5 பிஸ்கட் பாக்கெட் கடையில கேட்டா தரமாட்டாங்க. அப்போ எனர்ஜியும் அப்படி டிஸ்கிரீட் பாக்கெட்ஸ்ல தான் இருக்கும். நல்லா இருக்கு. சூப்பர் அனாலஜி.
அதேதான். செகண்ட், ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். கைய வச்சு ஒரு இன்விசிபிள் ஸ்டேர் கேஸ்ல ஏறுற மாதிரி ஆக்ட் பண்ணிப்பாரு. ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப். உன்னால படிகள் மேல தான் கால் வைக்க முடியும், 2 படிக்கும் நடுவுல வைக்க முடியாது. எலக்ட்ரான்ஸும் கூட அப்படிதான் எனர்ஜி லெவல்ஸ்ல ஜம்ப் பண்ணும். ஓகே, ஸ்டேர்கேஸ் ஜம்ப். இது நல்ல விஷுவலா இருக்கு. ஃபைனலி ஒரு எக்ஸ்ட்ரீம் அசோசியேஷன். சும்மா யோசிச்சு பாரு, இந்த குவான்டைசேஷன்ற ஒரு கான்செப்ட் மட்டும் இல்லனா, நீ நான் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல கொலாப்ஸ் ஆகி வெறும் எனர்ஜியா மாறி இருக்கும். வாவ், சோ நம்ம எல்லாரும் இப்ப இங்க இருக்கிறதுக்கே காரணம் அந்த குவான்டைசேஷன் தான். தட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங் தாட். அப்போ நாம இருக்கிறதுக்கே காரணம் எலக்ட்ரான்ஸால அந்த ஸ்டெப்ஸுக்கு நடுவுல இருக்க முடியாதுங்கிற விஷயம் தானா? அதேதான். சரி, இப்போ இந்த ஹோல் டிஸ்கஷன்ல இருந்து நம்ம மைண்ட்ல லாக் பண்ண வேண்டிய 3 முக்கியமான பாயிண்ட்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த காலத்து பிசிக்ஸோட ராக் சாலிட் ரூல்ஸ் ஆட்டம்குள்ள வந்த உடனே கம்ப்ளீட்லி ஃபெயில் ஆயிடுச்சு. இது ரதர்ஃபோர்டோட மாடல் ஒரு அன்ஸ்டேபிள் ஆட்டமை ப்ரெடிக்ட் பண்ணுச்சுங்கிற பெரிய கிரைசிஸை கிரியேட் பண்ணுச்சு. செகண்ட் பாயிண்ட், ரதர்ஃபோர்டோட நியூக்ளியர் மாடல் ஆட்டம்ல என்ன இருக்குன்னு சொன்னுச்சே தவிர அது ஏன் ஸ்டேபிளா இருக்கு என்ற கேள்விக்கு பதில் சொல்லல. அது பசிலோட பாதி மட்டும்தான். தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த கிரைசிஸை சால்வ் பண்ண போர் ஒரு ரெவல்யூஷனரி ஐடியாவை கொண்டு வந்தாரு. குவான்டைசேஷன். எனர்ஜியும் ஆர்பிட்ஸும் ஒரு ரேம்ப் மாதிரி கண்டினியூவஸா இல்ல, அது ஒரு ஸ்டேர்கேஸ் மாதிரி டிஸ்கிரீட் ஸ்டெப்ஸா தான் வரும். இந்த ஐடியாலாம் குவாண்டம் மெக்கானிக்ஸோட ஃபவுண்டேஷன். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.comக்கு விசிட் பண்ணுங்க. That is PROFSAM, right? எஸ், PROFSAM.com. அடுத்த டிஸ்கஷன்ல சந்திப்போம்.